Next sum, exercise 1.5 la 7th sum. F of x is equal to x power 5, g of x is equal to x power 4, f comma g are 1 to 1 and f of g is 1 to 1. இதை நம்ம ஃபைன் பண்ணணும். f and g வந்து 1 to 1 அதே மாதிரி f of g 1 to 1 ஃபங்க்ஷன் நம்ம ஃபைன் பண்ணணும். சொல்யூஷன் இப்போ இது f of x x power 5, g of x இது x power 4. f of x நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of -1 is equal to -1 whole power 5. இப்போது இது -1 இப்போ பவர் வந்து ஆட் நம்பரில் இருக்கிறதுனால ஆன்சர் -1ல் இருக்கும். இதே நம்ம வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 whole power 5 இருந்தது அப்படின்னா ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். இப்போ இது வந்து -1 -1 1 1 அப்போது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு 1 to 1 ஃபங்க்ஷன் எழுதணும். இதே பவர் வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா வந்து 1 to many ஃபங்க்ஷனும் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது -1 1 நமக்கு ஆன்சர் எப்படி கிடைச்சிருக்கு -1 1. இப்போ இது x, இது f of x, இது x, இது f of x, இது 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு g of xல பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு g of x is equal to x power 4. அப்போது xக்கு நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 power 4 வந்து 1 தான். இதே ஜிக்கு வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -1, 4னா ஆன்சரும் 1 தான். என்னென்னா -1க்கு 1 அதே மாதிரி 1ஓட வேல்யூ 1 தான். அப்போது இது 1 to many ஃபங்க்ஷன். இது x, இது g of x, இது x, இது g of x. therefore இப்போ f of x கேட்டிருக்காங்க, f of g இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of g of x. அப்போ fல g of x என்ன கொடுத்துருக்காங்க x power 4. இதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் f of xல போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது x power 4 whole power 5. இப்போது இது x power 4 into 5 போடணும். அப்போது x power 20ன்னு கிடச்சிரும். அப்போது பவர் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா இது 1 to manyயாக தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ therefore இப்படி எழுதிக்கணும், சென்டென்ஸாக எழுதிக்கணும். f is 1 to 1 ஃபங்க்ஷன், g is not 1 to 1 function. And next f of g என்ன எழுதணும், f of g is also not 1 to 1 function. அவ்வளோதான்.